உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். சொல்லுங்க டாக்டர். இந்த இண்டிவிஜுவலோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி உன் கேஸ் ஸ்டடிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏஞ்சல். எப்படி டாக்டர்? இந்த கேஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரியும். ஹரிக்கு வந்த பிரச்சனை நேரடியாவோ மறைமுகமாவோ அவன் மனசை ரொம்ப பாதிச்சுது. இந்த கண்டிஷனில் சஃபர் ஆகிற எல்லாருக்கும் டே ஸ்டார்ட் ஆகுறதுலேருந்து அவங்க பெயினும் ஸ்டார்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், காலையில் எழுந்திருக்கிறப்போ கை காலுன்னு எல்லா ஜாயின்ட்ஸ்லேயும் அவங்க பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ரிஸ்டில் பெயின் இருக்கும் அண்ட் ஃபிங்கர் டிப் ஜாயின்ட்ஸில் கூட பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. ஆஸ் அ ரிசல்ட் நம்மளால் நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியலன்ட்டு ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவாங்க. டேய் தடியா, ஏன்டா இவ்வளோ முக்குற? அதான் இன்னும் 1 மாதம் இருக்குல்ல. நார்மல் ரேஸ் மாதிரி இல்லை, மராத்தான்றது மைண்ட் இன்வால்வ் ஆனது. அதான் ஐயாக்கு அசால்ட்ரா. பெட் வச்சுக்கலாமா? இவன் ஒருத்த இங்கே இப்போ இந்த கிரவுண்டை சுற்றி 30 ரவுண்டு 30 நிமிஷத்தில். சரி சொல்லு, என்ன பெட்டு? நீயே சொல்லு. ஸ்மார்ட் வாட்ச். நான் நெக்ஸ்ட் 1 மந்த் அவைலபிளாக இருக்க மாட்டேன். ஸோ வாட்? இல்லைடா, நீ புதுசாக எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஐ வில் மேனேஜ். ஓகே மச்சான், டேக் கேர், பார்த்துக்கோண்ணே. ஹரியோட பிடிவாத குணம் அன்பு சொன்னதையும் தாண்டி அவனை முயற்சி செய்ய வச்சது. மா, நான் பார்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஹரி ஏஞ்சலை சந்திக்கிறப்போ அவன் வாழ்க்கையை மாற்ற போகுதுன்னு அவனுக்கு அப்போ தெரியாது. இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட் வரலையா? என்ன தெரியுமா? பார்த்துருக்கேன் பார்க்கில். அடிபட்டுருச்சா? சொன்னால் புரியாதுங்க. ஓ ஓகே. இருக்கிறதுலே கொடுமையான வலி என்ன தெரியுமா? ரொம்ப அடிபட்டிருக்கீங்க போல. வாட்? இல்லை, ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட வலியை பற்றி பேசுகிறீங்களே. சரி ஓகே விடுங்க. ஏங்க, நான் ஜென்ரலாக தாங்க சொன்னேன்.
எந்த தப்புமே பண்ணாமல் அனுபவிக்கிற வழி இருக்கே, அதான் இருக்கிறதுலே கொடுமையானது. லைக் ஜீசஸ். ஓகே, ஐ வில் லீவ் நவ். நைஸ் மீட்டிங் யூ. ஹே, ஏன் இன்னைக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருக்க? அது தெரியலனா தான் ஆச்சரியம். காப்பாற்றுற எஜமானே கொட்டுற தேல் மாதிரி தான் என் நிலமை. எதுனாலும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறியா? ஹரி. ஐம் ஏஞ்சல். சாரி. இட்ஸ் ஓகே. எனக்கு ஏஜ் 26, ஆனால் என்னோடய பாடி 60 மாதிரி பிஹேவ் பண்ணும். அது எப்படி? மசில் அண்ட் நர்வ் ரொம்ப வீக்காக இருக்கும். இது ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. சாரி, எப்போலேருந்து எப்படி? 2020 கொரோனாவில். நிறைய பேரோட லைஃப்பை கொரோனா தான் சேஞ்ச் பண்ணிடுச்சுல. என்ன பண்ணுறது? டைம் ஆயிடுச்சு. நான் இப்போ கிளம்புனா தான் சீக்கிரம் வீட்டுக்கு போக முடியும். ஓகே, டேக் கேர். ம். Are you okay? வாய்ப்புகள் மறுக்கப்படுறதோட வலி ரொம்ப. ஏன், என்னாச்சு? வெல், நான் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன். அந்த டைமில் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸும் பண்ணேன் அப்பாவோட சப்போர்ட்டில். மாஸில்? இரு அதில் 2 அவார்டும் வாங்குச்சு. சூப்பருங்க நீங்கள். என்னத்த சூப்பர், இந்த கொரோனாவால் எல்லாமே தலைகீழாக ஆயிடுச்சு. ஏன், என்னாச்சு? இப்போ அப்பா இல்லை, ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ். ஃபினான்ஷியலாக, ஃபேமிலியில், கெரியரில், எல்லாத்துலேயும். இதுக்கு நடுவில் நான் 5 மாதமாக பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட ஏடியாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒன்று சொல்லட்டா? கோச்சிக்க மாட்டியே? சொல்கிறத பொறுத்து. ஆசைப்படுற எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. சாரி, ஐ மீன் நானே 100 வாட்டி ட்ரை பண்ணிட்டேன், ஆனால் எனக்கு எதுவும் பெருசாக நம்பிக்கை இல்லை. பட் ஸ்டில் யூ வாக் அலோன், ரைட்? பட் என்னால் நார்மலாக லீட் பண்ண முடியலையே. ஸோ பெட்டர் நீயும் ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணி. ஒரு கதை சொல்லட்டுமா? காட்டில் ஆள்ற சிங்கத்துக்கிட்ட ஒரு மான் அதோட ராஜ்யத்தில் பதவி வேணும்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த சிங்கம் அதோட உடம்புல சில பகுதியை சாப்பிட்றேன்னு சொல்லிச்சேங்க. சாரி. அது தன் ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறப்போ இதுக்கு நமக்கு நம்ம வேலையை பார்க்கலான்னு சொல்லிச்சான். ரியலி சாரிங்க. லிசன் ஹரி, ஒரு சான்ஸ். இட்ஸ் நாட் அ சான்ஸ், இட்ஸ் நெசசரி ஃபார் மீ. தெரியாமல் சொல்லிட்டோமா? ஃபைனலாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ட்ரை பண்ணி தோத்துட்டேன்றதை விட உயிரை கொடுத்து ட்ரை பண்ணி ஜெயிஸ்டாடா இந்த ஏஞ்சல்னு தான் சொல்லிக்க நான் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் டூ ஆர் டை, இட்ஸ் டூ பிஃபோர் யூ டை. ஹரி அந்த நொடியில் அவன் வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்றதை தீர்மானித்தான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நம்ம அச்சீவ் பண்ணுற டெஸ்டினேஷனை தான் என்ஜாய் பண்ணணும்னு இல்லை, அதுக்கு போடுற நம்ம எஃபர்ட்ஸையும் அந்த ப்ராசஸையும் என்ஜாய் பண்ணலாம். இதுதான் லைஃப் ஹரி. உன்னை பற்றி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். அது ஒரு ப்ரொடியூசர் பார்த்துட்டு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு ஓகே பண்ணிட்டாரு. ஏன் கதையா? அது இல்லை,
உன்னை பற்றி நான் முன்னாடியே ஸ்டடி பண்ணியிருக்கேன். எனக்கு உன்னை பற்றி தெரியும். சாரி இப்போ சொல்கிறதுக்கு. இன்னைக்கு உங்கள் ஃப்ரெண்ட் வரலையா? எனக்கு தெரியுமா? பார்த்துருக்கேன் பார்க்கில். நீ பண்ணது தப்பாகவே இருந்தாலும் என்னால் லைஃப்பை இப்போ லீட் பண்ணுறதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணியிருக்க. அதனால் உன்னை மன்னிச்சு விட்டுறேன்.